கண்ணுங்களா, சாமிகளா, செல்லங்களா, சுகமானோ, நல்லா இருக்கீங்களா? சரி, மழை பெஞ்சிட்டு இருக்கே, ஒருவேளை கேன்சல் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எல்லாம் மழையில் நனைய வேண்டாம்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. We couldn't cancel this function at all. Radha ma'am கிளம்பிட்டாங்க, but I would really first start with thanking her. It takes a large heart to come like this. அவங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து எங்களை வந்து bless பண்ணதுக்கு ராதிமுகா மேம் பதிலாக. And Sunil sir க்கு first thank you. Thank you so much sir for all the support and releasing this film here. மற்றபடி என்ன சொல்றது, கேரளா எப்பவுமே கடவுளோட தேசம் சொல்லுவாங்க. ஐ திங்க் அது வந்து அன்போட தேசம் தான் நான் சொல்லுவேன். இந்த அன்பு ஐ திங்க் ப்ராப்பராக அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆனது வந்து 20 years பேக். கேரளாவில் வந்து ஃபேன் கிளப் வந்து வெல்ஃபேர் அசோசியேஷனாக மாறி அது ரெஜிஸ்டர் ஆனது வந்து 20 yearsக்கு மேலே. அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லாட்டி காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது ஃபேமிலி, கல்யாணம் ஆகி, வேலை, குழந்தைங்க அப்படின்னு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. லைஃப் ஒன்று பண்ணும்ல, அது பண்ணிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அன்பு மாறவே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், பட் யூ ஆல் ஸ்டில் டேக் டைம் டு கம் ஹியர். இந்த அன்பை வந்து விடாமல் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த அன்பு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. இதுக்கு நான் எவ்வளோ தேங்க் பண்ணுறதுன்னே தெரியல. That kind of love I keep seeing everywhere. It can be small video shots, reels, the kind of digital footage you all create. எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருக்கு. இங்கே கிரியேட் பண்ணுற மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் வேற எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை, கேரளாவில் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் இஸ் லாட் ஆஃப் லவ். எங்கே போனாலும் எங்கேயாவது ஒரு மலையாளி இருப்பார், அவர் சின்ன ஒரு சிரிப்போட வந்து நான் கை கொடுப்பாரு. All over the world, wherever I travel, I keep seeing you all. I keep getting this love. This love means a lot. இதே டைம் Mother Nature has been harsh. கண்ணூரில், திருச்சூரில், எர்ணாகுளத்தில் இப்போ மழையில் வந்து லாட் ஆஃப் நேச்சர்ஸ் டிசாஸ்டர்ஸ் ஆர் ஹேப்பனிங். நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கலாம், அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும், திரும்பி இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு. ஐ want to pray from here for them. I hope everything is okay and they're able to come out of all the natural disasters. என் மனசு கண்டிப்பாக அங்கே நிஜமாக இருக்குது. அண்ட் வேற என்ன சொல்லலாம், பர்த்டே அன்னைக்கு விடாமல் I saw all the lovely activities you all been doing. blood donation பண்ணதாகட்டும், கேரளா கேர்ள்ஸ் யூனிட் தனியாக போய் அவங்க பண்ணுற ஒர்க் ஆகட்டும். ஐ பீன் வாட்சிங் ஆல் திஸ். இட்ஸ் லவ்லி டு சி ஆல் திஸ். அந்த மனசை வச்சுட்டு என்னை மட்டும் சந்தோஷப்படுத்தாமல் மற்றவங்களுக்கு நிறையா சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க. இட் மீன்ஸ் அ லாட். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ தட். நிறைய ஆர்ஃபனேஜஸ் போகிறது, குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துக்கிறது, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபண்டு போட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணது. ஐ எம் வாட்சிங் ஆல் திஸ். ஸோ என்னை மட்டும் சந்தோஷப்படுத்தலை, நீங்கள் நிறைய பேரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ ஃபார் ஆல் த லவ்லி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு. அண்ட் யா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படத்துக்குள்ளே வருவோம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், ஐ திங்க் இட் வில் பி அகெயின் எனக்கு ஒரு இன்னொரு அடையாளம் கொடுக்குற படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். வம்சி சார், ப்ரொடியூசர் சித்தாராக்கு பிக் தேங்க்யூ. அண்ட் மை வெங்கி டைரக்டருக்கு வந்து தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சஞ்சய் விஸ்வநாதன் திஸ் கேரக்டர். அண்ட் அவரோட எழுத்து வந்து உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஹிஸ் டயலாக்ஸ் வில் பி ஸ்டாண்டிங் அவுட். எப்படி வந்து பழைய படத்தோட டயலாக்ஸ்லாம் இப்போ ரிப்பீட் பண்ணுறீங்களோ, ஐ எம் ரியலி ஹோப்பிங் யூ வில் ரிமெம்பர் ஆல் தோஸ் டயலாக்ஸ். இது அழகான பெண்கள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ராதிகா மேம் இருக்காங்க, ரவீனா மேம் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் மமிதா இருக்காங்க. ஐ வில் கம் பேக் டு மமிதா அகேன். நான் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணாலும் ஹைதராபாத்தில் கேரளாக்குள்ளே ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கேமராமேன் வாஸ் நிமிஷ் ரவி, ப்ரொடக்ஷன் டிசைனர் வாஸ் பங்லான், லைட்மேன்
டோட்டல் யூனிட் எல்லாருமே அங்கே மலையாளம் தான் பேசியிருந்தாங்க. ஸோ கேரளாக்குள்ள மாதிரி தான் இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 days of shoot. We felt like family there. It was lovely shooting. GV is again a big strong support for this film. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. He is still giving the last score and last mixing workலாம் நடந்துட்டு இருக்கு to give the best output for in all the languages. So on behalf of the all entire team, I really want to thank you for this love. மலையில எந்த விஷயமும் பார்க்காம இவ்வளோ பேர் சேர்ந்து வந்து நின்றுட்டு இருக்கிறது வந்து it really it's overwhelming. We feel really blessed. Thank you so much for this. இங்க மமிதா பத்தி பேசி ஆகணும். I think நான் போன மேடையிலையும் சொல்லியிருந்தேன் நான், wherever there is hope, wherever there is faith, magic happens ன்னு நான் சொல்லியிருக்கேன். I can see that happening with her. ஒரு சின்னதாக ஓரமாக வந்து ஒரு சின்ன கிட்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சு now she is taking the center stage here. இந்த படம் கதை எல்லாம் வெளியில் வரும்போது வந்து யாரை போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது we actually didn't have an option. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அழகாக வளர்ந்துருக்காங்க. She's groomed herself so well and she's made herself like so right to be in that role, so deserving to be in that role. God bless you and you have a long way to go. Her energy will be beautiful இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது. And அதே மாதிரி she's also I think making lot of girls believe in good cinema. அவங்க சூஸ் பண்ணுற ரோல்ஸ் ஆகட்டும், அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், she's making other small young girls also believe in this industry. அப்படி பார்க்கும்போது விஷ்மயாக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மோகன்லால் சாரோட டாட்டர் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. I really welcome her with open arms and this is a beautiful place and warm welcome to her. And ஓணம் அப்போ வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிருத்விராஜ், துல்கர், நவீன் பாலி இவங்க படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆகுது. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். I really loved all the trailers and whatever promotion had come out. சுனில் சார் கேட்டுக்கிட்ட மாதிரி ஓணம்க்கு முன்னாடி எல்லாரும் தியேட்டரில் இந்த படத்தை பாருங்க. Please support our distributor also and our film also. Do come to the theaters much before Onam and support this film. கேரளாவில் மலையாளம் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் it can be any genre. It can be வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாக இருக்கலாம், உள்ள ஒரு க்ரைமாக இருக்கலாம், இல்லாட்டி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இருக்கலாம். யூ டேக் எனி ஜான்ரா, எந்த படத்துலையுமே வந்து ஒரு ஹியூமன் எமோஷன் வந்து மையப்புள்ளியாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு கோராக இருக்கும். எவ்ரிவேர் ஹியூமன் எமோஷன் இஸ் ரியலி பியூட்டிஃபுல்லி கன்வேட் இன் எனி மலையாளம் சினிமா. அது மனசில் இருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், மனசில் இருக்கிற ஒரு வலியாக இருக்கட்டும், மனசில் இருக்கிற போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கு எந்த காஸ்ட்டும் தேவையில்லை, எந்த மொழியும் தேவையில்லை. வேற யூ டோன்ட் நீட் டு பிலாங் டு ஒன் பிளேஸ். அது வந்து தானாகவே அழகாக கன்வே ஆகும். இட் வில் கிராஸ் பார்டர்ஸ், இட் வில் கிராஸ் லாங்குவேஜஸ். ஐ திங்க் அந்த மாதிரி தான் வந்து அழகான மூமெண்ட்ஸ் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸில் இருக்குது. If you still remember Varanamayaram, if you still remember Gajini, there are nice, lovable characters, likable characters, lovely moments, lovely dialogues. So, அந்த மாதிரி I think விஸ்வநாதன் சன்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. நீங்க எதிர்பார்த்ததும் இருக்கு, எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் இருக்கு. I'm really hoping you will give all the love for Vishwanathan and Sons. நிறைய families வந்திருக்கீங்க, நிறைய குழந்தைங்க வந்திருக்கீங்க. Before the rain starts again, I don't want to hold you here, but this love and respect means a lot. Thank you so much for being here. See you soon in the theaters, 14th of August. Thank you. Love you too. Sir, ഒരു മിനിറ്റ്. എല്ലാവർക്കും ചോദിക്കാനുള്ള ഒരു ചോദ്യമാണ് ഞാൻ ചോദിക്കുന്നത്. എൻ്റെ ചോദ്യമല്ല, ഇത് ഈ ക്രൗഡിൻ്റെ മുഴുവൻ ചോദ്യമാണ്. ആക്ച്വലി ഒരു ഡ്രീം കം ട്രൂ മൊമെൻ്റ് ആയിരുന്നു. സൂര്യ സാറിൻ്റെ കൂടെയുള്ള ഈ ഒരു പടത്തിലേക്ക് എത്തിപ്പെട്ട മൊമെൻറ്റിനെ എങ്ങനെയാണ് മമിത കാണുന്നത്? ആദ്യം തന്നെ എല്ലാവർക്കും നമസ്കാരം. സത്യം പറഞ്ഞാൽ ഇത്രയും അധികം ജനങ്ങളെ കാണുമ്പോൾ ഭയങ്കര സന്തോഷം. താങ്ക് യു ഫോർ കമ്മിങ് ഹിയർ. നിങ്ങളെല്ലാവരും സൂര്യ സാറിനെ കാണാൻ വേണ്ടിയിട്ടും ഒക്കെയാണ് വന്നതെന്നറിയാം. അപ്പോൾ എന്തായാലും ഓഗസ്റ്റ് 14th പടം റിലീസാവുമ്പം നിങ്ങളെല്ലാവരും പോയി കാണുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു.
ട്രെയിലർ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടോ? ഏകദേശം അതേ ഒരു വൈബ് തന്നെയാണ് നമ്മുടെ പടം മൊത്തവും. ഒരു ഫൺ എൻ്റർടൈൻമെൻറ്റ്, ഫാമിലി എൻ്റർടൈൻമെൻറ്റ് എന്നൊക്കെ പറയാം. സൂര്യ സാറിൻ്റെ എവറി സൈഡ് ഓഫ് ദാറ്റ് ക്വർക്കി സൈഡ് ആട്ടെ, ഭയങ്കര കോമഡി, ഫൺ, ആക്ഷൻ എല്ലാം നിങ്ങൾക്ക് കാണാൻ പറ്റും. സോ ഓഗസ്റ്റ് 14 ഞാൻ ചോദിച്ച ചോദ്യത്തിന് ഉത്തരം. സത്യം പറഞ്ഞാൽ നിങ്ങളെപ്പോലെ, നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും പോലെ തന്നെ ഞാനും ഈ പടം കാണാൻ വേണ്ടി വെയിറ്റിംഗ് ആണ് ആസ് എ ഫാൻ ഗേൾ. അപ്പോൾ ഒരു കാര്യം പറയാനുള്ളത് എന്താണെന്ന് വെച്ചാൽ, സർ, ഐ ഡോണ്ട് നോ ഇഫ് യു റിമെമ്പർ 2015 യു കെയിം ടു കൊച്ചിൻ ലുലു മോൾ ഫോർ ആൻ ഇവൻറ്റ്. അപ്പോൾ അന്ന് ഞാൻ ഐ തിങ്ക് ഐ വാസ് ഇൻ 8th സ്റ്റാൻഡേർഡ് ആൻഡ് മൈ ബ്രദർ വാസ് ലൈക്ക് 11th മേ ബി. അപ്പോൾ ചേട്ടനും ചേട്ടൻ്റെ ഫ്രണ്ട്സുമായിട്ട് ലുലു മോളിലേക്ക് പോയി. എനിക്കും ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു കാണണമെന്ന്. പക്ഷേ ഒബ്വിയസ്ലി പേരൻസ് വിട്ടില്ല. കാരണം ഞാൻ കുറച്ചായിരുന്നു ബസ്സിലൊക്കെ കയറി പോകണം. അന്ന് കോട്ടയത്ത് നിന്ന് കൊച്ചിയിലേക്ക് വരിക എന്ന് പറയുന്നത് തന്നെ വലിയ കാര്യമാണ്. അപ്പോൾ ബസ്സിൽ കയറി വരിക എന്ന് പറഞ്ഞാൽ ടാസ്ക് ആയതുകൊണ്ട് വിട്ടില്ല. അപ്പോൾ ചേട്ടൻ പോയി കണ്ടു, പിക്ചർ എടുത്തു, തിരിച്ചു വന്നു. എന്നെ കാണിച്ചപ്പോൾ തന്നെ ഐ ഫെൽറ്റ് വെരി ബാഡ്. പക്ഷെ ഇന്ന് ട്രിവാൻഡ്രം ലുലു മോളിൽ സാറിൻ്റെ കൂടെ സാറിൻ്റെ പടത്തിൽ അഭിനയിച്ച് ഇവിടെ നിൽക്കാൻ പറ്റുക എന്ന് പറഞ്ഞാൽ എന്നെ സംബന്ധിച്ച് എനിക്കൊരു വലിയ വലിയ ഭാഗ്യമാണത്. അപ്പോൾ നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും പോലെ തന്നെ ഞാൻ ഭയങ്കര വെയിറ്റിംഗ് ആണ്. ലൈക്ക് ആസ് ഐ ടോൾഡ് യു ഏർലിയർ, ലൈക്ക് ഒരു ഫാൻ ഗേൾ ആയിട്ട് എനിക്ക് ഭയങ്കര എന്താ പറയുക, നിറഞ്ഞ മനസ്സോടെ ഈ പടം കാണാൻ പറ്റും. എന്തായാലും ഒരുപാട് ഇമോഷൻസ് ഇതിൽ മമിതയിൽ നമ്മൾ കാണുന്നുണ്ട്. മാഡി ഒരുപാട് ഇമോഷൻസ് ഉള്ളൊരു ലേഡിയാണ്. മാഡിയെ പറ്റി മമിത എന്ത് പറയും? മാഡിനെ പറ്റി നിങ്ങൾ ട്രെയിലറിൽ കണ്ട ഒരു വൈബ് ഉണ്ടല്ലോ, ഭയങ്കര ഒരു എക്സാഗറേറ്റഡ്, അല്ലെങ്കിൽ എന്താ പറയുക, ഫൺ, ഔട്ട് ഗോയിങ്, ഭയങ്കര ഫ്രീ സ്പിരിറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു ഗേളാണ്. ഞാൻ അങ്ങനെയല്ല, പക്ഷെ മാഡി അങ്ങനെയാണ്. ഐ ഹോപ്പ് യു വിൽ ഓൾ ലൈക്ക് ഇറ്റ്. ഓക്കെ, മലയാളത്തിൽ നിന്ന് ഇപ്പോൾ പ്രേമലു കഴിഞ്ഞ പിന്നെ ഇവിടുന്ന് ഒരു ഞങ്ങൾ കണ്ടിട്ടില്ല. പിന്നെ ഞാൻ കണ്ണുനിറയെ കാണാൻ കിട്ടിയിട്ടില്ല. കണ്ണുനിറയെ കാണാൻ കിട്ടുന്നുണ്ട്. ബാക്കി ഭാഷകളിൽ 21st വരും. 21st വരും ബത്ലഹേം കുടുംബ യൂണിറ്റുമായിട്ട് അല്ലേ? ഓക്കെ, അപ്പോൾ ഈ നേരത്തെ സ്വപ്നം കണ്ടിരുന്ന എല്ലാ ബിഗ് നെയിംസുമായിട്ട് അഭിനയിക്കുന്നുണ്ട്. ബാക്കി അതർ ലാംഗ്വേജിലെല്ലാം ഇപ്പോൾ വളരെ ആക്റ്റീവായിട്ട് ഉണ്ട്. പ്രധാനമായിട്ടും ഇവിടുന്ന് അവിടെ ചെന്ന് കഴിഞ്ഞപ്പോൾ ഉണ്ടായിരുന്ന ഒരു വ്യത്യാസങ്ങൾ എന്തൊക്കെയായിരുന്നു? വ്യത്യാസങ്ങളൊന്നുമില്ല. ആക്ച്വലി എനിക്ക് ഈ പറഞ്ഞ പോലെ വർക്കിംഗ് സ്റ്റൈലിൽ കുറച്ച് വ്യത്യാസം, ഫുഡിൽ കുറച്ച് വ്യത്യാസം എന്നുള്ളതല്ലാതെ ഇറ്റ്സ് ക്വൈറ്റ് ദ സെയിം. ലൈക്ക് എല്ലാ സെറ്റും നമുക്ക് പുതിയ പുതിയ ഒരു അനുഭവങ്ങളും ഓരോ പുതിയ സെറ്റിൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് ഇറ്റ്സ് ലൈക്ക് ഡിഫറെൻറ്റ് വർക്ക് എത്തിക്സ് ആയിരിക്കും, ഡിഫറെൻറ്റ് ടൈപ്പ് ഓഫ് മൂവീസ് ആയിരിക്കും. സോ ഇറ്റ്സ് ഡിഫറെൻറ്റ്. അതുപോലെ തന്നെയാണ്. പക്ഷേ ആൻഡ് ഐ ഹാവ് ടു സേ ദിസ്, തമിഴ് ഓഡിയൻസ് ആയിക്കോട്ടെ, തമിഴിലെ ലൈക്ക് ഓൾ ദ ക്രൂ മെമ്പേഴ്സ് ഹു ഹാവ് എവർ വർക്ക്ഡ് വിത്ത്, അവരെല്ലാവരും ഭയങ്കര ഭയങ്കര സ്നേഹത്തോടെയാണ് നമ്മളെ കരുതുന്നത്. ഒരു കുട്ടി, എന്താ പറയുക, നമ്മളെ ഒരു ഫാമിലിയിലെ ഒരു കുട്ടിയെ പോലെയാണ് അവർ കരുതുന്നത്. സോ ഐ വാസ് സോ ഗ്ലാഡ് ദാറ്റ് ഐ കുഡ് be a part of this film and all the Tamil films I've done. Thank you so much Mamita Baiju. ഈ പടം വലിയൊരു ഹിറ്റായി മാറട്ടെ. എനിക്ക് വേറെ കുറച്ച് കാര്യങ്ങൾ കൂടെ ഉറപ്പായിട്ടും, because ഇപ്പൊ കിട്ടിയ ഒരു സ്റ്റേജ് ആണ്, അതുകൊണ്ട് and I don't want to miss anything out. Yeah, please. So first of all, thank you Sitara Entertainments. ഇവിടെ അവരുടെ പ്രസൻസ് മിസ് ചെയ്യുന്നുണ്ട്, but still thank you so much for giving me this opportunity. And വെങ്കി sir, രാധിക മാം, നിങ്ങളെ രണ്ടുപേരെയും മിസ് ചെയ്യുന്നുണ്ട് ഇവിടെ. വെങ്കി സാറിനെ പറ്റി പറയുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഭയങ്കര ചിൽ ഡയറക്ടറാണ്, ഭയങ്കര കൂൾ. ലൈക്ക് ആക്ടേഴ്സിനെ ഭയങ്കര എന്താ പറയുക, സേഫായിട്ട് എല്ലാ ദിവസവും ട്രീറ്റ് തരും. എല്ലാ ദിവസവും വിൽ ഫെയിൽ ലൈക്ക് ഒരു ഫ്രണ്ട്സിൻ്റെ കൂടെ നമ്മൾ എങ്ങനെയാണോ അങ്ങനെയാണ് ആ സെറ്റിൽ. അതേപോലെ നിമിഷ് രവിയാണ് നമ്മുടെ ക്യാമറ ചെയ്യുന്നത്. ആൻഡ് ഹി ഹാസ് ഡൺ എ വെരി ഗുഡ് ജോബ്. ട്രെയിലർ കാണുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാവും ഓരോ ഫ്രെയിംസും എത്ര ബ്യൂട്ടിഫുൾ ആണ്, നമ്മളെ ആക്ടേഴ്സിനെ എല്ലാവരും എത്ര ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ടാണ് കാണിച്ചിരിക്കുന്നതെന്ന്. ആൻഡ്
ചേട്ടൻ ഇവിടെ വരാൻ പറ്റിയില്ല, ചേട്ടൻ്റെ നാടാണിത്. പക്ഷെ ഞാൻ ഇതിന് തൊട്ട് മുന്നേ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ വരാൻ പറ്റില്ല, വേറൊരു ഷൂട്ടിലായി പോയി. ആൻഡ് ബംഗ്ലാൻ ചേട്ടൻ ആണ് നമ്മുടെ പ്രൊഡക്ഷൻ ഡിസൈനർ. സോ കുറേ മലയാളികളുണ്ട്. നിമിഷേട്ടൻ്റെ ടീം തന്നെ ഫുൾ മലയാളികളാണ്. സോ എനിക്ക് അവിടെ ഭയങ്കര ഹാപ്പി ആയിട്ട് ഭയങ്കര രസമായിട്ടാണ് ഞാൻ അവിടെ വർക്ക് ചെയ്തത്. അപ്പോൾ അതിൻ്റെ എല്ലാം നിങ്ങൾക്ക് സിനിമയിലും കാണാൻ പറ്റുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ആൻഡ് താങ്ക് യു റെഡ് FM ഫോർ ഹോസ്റ്റിംഗ് ദിസ് ഇവൻറ്റ്. ഭയങ്കര ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ട് ഇത്രയും ക്രൗഡിനെയൊക്കെ മാനേജ് ചെയ്തിട്ട് അടിപൊളിയായിട്ടാണ് നിങ്ങൾ മാനേജ് ചെയ്യുന്നത്. ആൻഡ് മന്ത്ര റൈറ്റ്, നിങ്ങളുടെ ഡാൻസ് എല്ലാം അടിപൊളിയായിരുന്നു, സൂപ്പറായിരുന്നു. മന്ത്രയ്ക്ക് ഒരു മോട്ടിവേഷൻ ആയിട്ട് അറിയാം മമിത ഇച്ചിരി ക്ഷീണത്തിലാണെന്നൊക്കെ ഞങ്ങൾക്ക് അറിയാം. എന്നാലും ഒരു ചെറിയ സ്റ്റെപ്പ് വെക്കാൻ പറ്റുമോ? തീർച്ചയായിട്ടും.